வணக்கம் மக்களே. 2013 நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வுல உள்ள மேக்ஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, என்ன கேட்டிருக்காங்க? இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்கல்ல, குறியீட்டு இடத்தில் வரும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய அந்த எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த பிரிக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த செங்கற்கள் மாதிரி இருக்குல்ல, அந்த படங்கள்ல எப்படி தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? சரி, முதல் படம் எப்படி தொடர்ந்து இருக்கு இங்க பாருங்களேன். நம்ம மேலாக்ல இருக்கக்கூடிய இதைத்தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு செங்கற்கள் மாதிரி இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஏதோ பண்ணையில தான் அந்த மேல உள்ளது வரும், சரிங்களா? அதுதான் ஃபார்மெட், சரிங்களா? இதுல இருந்து நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் செங்கல்ல பார்த்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டை ஏதோ பண்ணுங்க, சரிங்களா? பண்ணையில நம்மளுக்கு மேல உள்ளது வரணும். அப்போ 1 2 இருக்கு, சரிங்களா? 1 ஸ்கொயர் பண்ணுங்க, 2 ஸ்கொயர் பண்ணுங்க, சரிங்களா? 1 ஸ்கொயர் 1 தான், சரிங்களா? 2 ஸ்கொயர் என்னது 4, சரிங்களா? 2 ஸ்கொயர் 4, சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 5 கிடைச்சிரும். மேல இருக்கக்கூடிய 5 கிடைச்சிருச்சா? அதாவது இது ரீசனிங் கொஸ்டின், சரிங்களாங்க? இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டாச்சு, சரிங்களா? இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகள் நிறையவே போட்டாச்சு. சரி, இருந்துட்டு போட்டோம். ரெண்டாவது செங்கல்லையும் அதே மாதிரி இருக்கானுங்கிறத பார்ப்போம், சரிங்களா? 2 இருக்கு, 3 இருக்கு, சரிங்களா? என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? 2 ஸ்கொயர் பண்ணும், 3 ஸ்கொயர் பண்ணும். 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, சரிங்களா? இப்போ இது ரெண்டத்தையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 9 + 4 13 கிடைக்கும், சரிங்களா? அப்போ இது எந்த மாதிரி தொடருது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா? சரி, அப்போ இதுவும் அதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்கும். இங்க பாருங்க, 3 இருக்கு, 4 இருக்கு. 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9 + 4 ஸ்கொயர் 16. அப்போ 9 + 16 எத்தனை? 25, சரிங்களா? சரி, இப்போ இதை பார்த்துடலாம். அப்போ 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர், சரிங்களா? 4 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது? 16 + 5 ஸ்கொயர் 25. அப்போ 16 25 கூட்டணும் அப்படின்னா 10 + 20 30, 6 + 5 11. அப்போ 41 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரி, வேற ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? அடுத்த கணக்கு போயிடலாம். இது ரீசனிங் கொஸ்டின் தான், சரிங்களாங்க? அதாவது இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்களேன். இங்க பாருங்களேன், இந்த 5ஐயும் 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5ஐயும் 4ஐயும் பெருக்கணும். அந்த கிராஸா இருக்குல்ல, இதை பெருக்கிறேன், சரிங்களா? 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா எனக்கு 20, சரிங்களா? சரி, இந்த 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா எனக்கு எத்தனை? 3 × 2 6, சரிங்களா? இப்போ இந்த 20ஐயும் 6ஐயும் கூட்டினா 26. அதுதான் சென்டர்ல இருக்கு, சரிங்களா? புரியுதா? இப்போ புரியுதா? சரி, அடுத்ததும் அதே மாதிரி வந்திருக்கா அப்படிங்கறத பாப்போமா? முதல்ல என்ன பண்ணணும்? கிராஸா இருக்கு, 2 கிராஸா இருக்கதையும் பெருக்கணும் இல்லையா? சரி, 8ஐயும் 4ஐயும் பெருக்கணும், அதுக்கடுத்து 5ஐயும் 2ஐயும் பெருக்கணும், சரிங்களாங்க? அப்போ 8 × 4 32, அப்புறம் 5 × 2 10, சரிங்களா? சரி, அப்போ திரும்ப 32 + 10 எத்தனை? 42. சென்டர்ல இருக்கிறது அப்படிதான் வந்திருக்கு அப்படிங்கறது புரிஞ்சிருச்சா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 3ஐயும் இந்த விடுபட்டுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல உள்ளதையும் நான் பெருக்கணும், சரிங்களாங்க? ஏதோ ஒண்ணு வந்திருக்கும், அதை பெருக்கணும். இந்த 8ஐயும் 1ஐயும் பெருக்கணும், சரிங்களா? 8ஐயும் 1ஐயும் பெருக்கணும். இப்படி பெருக்கையில எனக்கு என்ன வரும்? இந்த 44 வரும், சரிங்களா? சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த 44 வரும், சரிங்களா? இதுதான் என்னது நம்மளுக்கு, அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இது, சரிங்களா? இல்லையா? அதாவது இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இந்த எக்ஸ் வரக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், சரிங்களாங்க? நம்ம என்ன பண்ணோம்? இது எல்லாத்தையும் நம்ம கூட்டையில தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? இதை 20ஐயும் 6ஐயும் கூட்டல 26 வந்துச்சு, சரிங்களா? பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டையில 26 வந்துச்சு, அதுக்கப்புறம் பெருக்கிட்டு அதை கூட்டையில 42 வந்துச்சு, சரிங்களா? அப்போ இங்க பெருக்கினதுக்கு அப்புறம் ஏதோ இங்கிட்ட ஒரு ஆன்சர் வரும், சரிங்களா? அதையும் இந்த 8ஐயும் கூட்டையில நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 44 அப்படிங்கிறது வந்திருக்கும், சரிங்களாங்க? அப்போ 8 கூட நம்ம எத்தனை கூட்டினாங்க நம்மளுக்கு 44 வரும். அதாவது 44 இருந்து 8 கழிச்சு பாருங்க, சரிங்களா? 8 கழிச்சு என்ன வரும்? இங்க 3000, இங்க 14 ஆயிரும். இங்க 14ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா மிச்சம் 6 இருக்கும். அப்போ 36, சரிங்களா? 36 கூட்டினாதான் நம்மளுக்கு என்ன வரும்? 36 + 8 44 அப்படிங்கிறது வரும், சரிங்களா? சரி, அப்போ 3 கூட நம்ம எத்தனை பெருக்குனா நம்மளுக்கு 36 வரும் அப்படிங்கறத பார்க்கணும், சரிங்களா? 3 கூட எத்தனை பெருக்குனா நம்மளுக்கு 36 வரும் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப 3 கூட எத்தனை பெருக்குனா 36 வரும்? 12 பெருக்குனா 36 வரும். ஆப்ஷன்ல இருந்தாலும் போங்க, சரிங்களா? இங்க பாருங்க, 3 கூட எத்தனையோ ஒண்ணு பெருக்கி பாருங்க, 12 பெருக்கி பாருங்க, 36 வரும், சரிங்களா? அந்த 36 + 8 தான் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய 44 வரும், சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்கிறதுல அங்க இருக்கு, சரிங்களாங்க? அப்போ இங்க என்ன வரும்? இந்த 12 தான் வரும், சரிங்களா? அப்போ இந்த 3ஐயும் 12ஐயும் பெருக்கையில 36, 8ஐயும் 1ஐயும் பெருக்கையில 8, அப்போ 36 + 8 கடைசி நம்மளுக்கு 44 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும், சரிங்களா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். A sum was put at simple interest at certain rate 2 years, சரிங்களா? Had it been put 3% higher rate, it would have fetched 300 more. Find the sum ன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க.
ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? தனி வட்டி விதத்துலன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா ரீகேப் பண்ணிடுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? PNR/100. சரி, இருந்துட்டு போட்டும். P அப்படிங்கிறது பிரின்சிபல், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? சரி, அமௌண்ட்டுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். சரிங்களா? இதுதான் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. சரி, இருந்துட்டு போட்டும். நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஒரு தொகையானது 2 ஆண்டுகள் தனி வட்டி விதத்தில் சேமிக்கப்படுகிறது. ஒரு தொகை இருக்குதான். சரிங்களா? அந்த தொகை என்னன்னா நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த தொகையை சேமிக்கிறாங்களாம் தனி வட்டி விதத்துல. எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்க எவ்வளவு? 2. சரிங்களா? அப்ப n இங்க 2ன்னு கொடுத்திருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அதே தொகை 3% அதிகரிக்குதான். சரிங்களா? தனி வட்டி விதத்துல 3% அதிகரிக்குதான். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது? 3%. சரிங்களா? அதிகரித்து சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகம் வட்டி கிடைக்கிறது. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதா? வட்டி எவ்வளவு கிடைக்குதா? வட்டி 300 ரூபாய் கிடைக்குதா? சரிங்களா? இப்படி கிடைச்சது அப்படின்னா ஒரு தொகை இருக்குதான், அது 2 ஆண்டுகளுக்கு 3% போடுறாங்க. சரிங்களா? அப்படி போடலாம் 300 ரூபாய் கிடைக்குதா? அப்போ அவங்க போட்ட அந்த தொகை என்ன? சேமிச்சு வச்சிருந்த அந்த தொகை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா என்னது? SI = PNR/100. இதான ஃபார்முலா. சரி, இருந்துட்டு போட்டோம். R/100. சரிங்களா? சரிங்க, P தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 300 = P என்னதுங்க? அதான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு என்னோட மதிப்பு 2 இன்ட்டு ஆரோட மதிப்பு 3 டிவைடட் பை 100. சரிங்களா? சரி, இப்போ இங்க பாருங்க, 1 2 2 I 2 10 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? P தான் நம்மளுக்கு தேவை. அதனால P மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு போவோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய 300 அப்படியே தான் இருக்கும். இங்க 3/50 வலது பக்கம், சரிங்க, இடது பக்கம் போவே இல்லை. 50/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். = P. சரி, இங்க 1 3 3, இங்க 1 3 3 2 சைவர் அப்படி போட்டுக்கோங்க. அப்ப 50 × 100 5000. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? A and B can do piece of work in 10 days. B and C can do in 15 days. C and A in 18 days. In how many days B alone can do it ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? A மற்றும் B ஒரு வேலையை 10 நாட்களிலும், B மற்றும் C அதே வேலையை 15 நாட்களிலும், C மற்றும் A அதே வேலையை 18 நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில் B தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாருங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க். சரி, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? Aயும் Bயும் சேர்ந்து, சரிங்களா, அப்ப என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும் இல்லையா? உங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா? 10 நாட்கள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம எப்பவுமே எப்படி போடுவோம்? ரெசிப்ரோக்கல்ல தான் போடுவோம். சரிங்களா? ரெசிப்ரோம், அதாவது 10 நாட்கள்ல தான் 1/10ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்படிதான் போடுவோம் டைம் அண்ட் ஒர்க்ல. சரி, Bயும் Cயும் ஒரு வேலை அதே வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்களா? 15 நாட்கள்ல முடிக்கிறாங்களா? சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்னாலே என்னதான் செய்வோம்? டிவைடு கீழ தான் போடுவோம் அந்த நாட்களை. சரிங்களா? சரி, C மற்றும் A அதே வேலை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்களா? 18 நாட்கள்ல முடிக்கிறாங்களா? 1/18. சரிங்களா? சரி, எனில் B மட்டும், சரிங்களா, B மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டணும். சரிங்களாங்க? A + B + B + C + C + A. சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 1/10 + 1/15 + 1/18 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? இங்க என்ன ஆயிரும்? A 2 முறை இருக்கு, B 2 முறை இருக்கு, C 2 முறை இருக்கு. அப்போ 2 அதாவது 2A + 2B + 2C அந்த மாதிரி இருக்குமா? அதுல இருந்து நான் 2 ஃபுல்லா காமனா எடுத்துக்கிட்டுமா? A + B + C. சரிங்களா? எல்லாமே சேம் தானே? சரிங்களா? அதாவது ரொம்ப பெருசா எடுத்துட்டு போறதை விட நான் சின்னதா சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டேன். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குங்க. ஏன்னா கடைசி நேரத்துல தான் இந்த மாதிரி ரிவிஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா? சரி, அப்ப கீழே இருக்கக்கூடிய இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். சரிங்களா? கூட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் சேமா இருந்தா தானே கூட்ட முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் சேம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுமா? அப்ப 10 15 18 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். 2வது வேப்பாடுல போட்டோம் அப்படின்னா I 2 10 15 2வது வேப்பாடுல போவாது. இங்க 9 2 18. சரிங்களா? சரி, இப்ப திரும்ப 5வது வேப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 5 5 3 5 15 9 அப்படியே இருக்கும். திரும்ப இங்க 3வது வேப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 3 சரிங்க 1 அப்படிதான் இருக்கும். இங்க 1 3 3 இங்க 3 × 3 9. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 × 5 10
10 × 3 30, 30 × 3 90. அப்ப எல்சிஎம் மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 90ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி டிவைடட் பை 90 அப்படி போட்டுக்கலாம். சரி இப்போ என்னங்க பண்ணும், டிவைடு கீழே இருக்கக்கூடிய 10 கூட எத்தனை பெருக்குனா நமக்கு 90 வருது அப்படிங்கிறத பார்க்கணும். 10 கூட எத்தனை பெருக்குனா 90 வரும், 9 பெருக்குனா 90 வரும். அந்த 9 மேலே பெருக்கிறேன் சரிங்களா. சரி 15 கூட எத்தனை பெருக்குனா 90 வரும், 15 கூட 6 பெருக்குனா 90 வரும். அந்த 6 மேலே பெருக்கிறேன் சரிங்களா. 18 கூட எத்தனை பெருக்குனா 90 வரும், 5 பெருக்குனா 90 வரும். அந்த 5 மேலே பெருக்கிறேன் சரிங்களா. சரி இப்போ 1 × 9 9 + 1 × 6 6 + 1 × 5 5 சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுவோமா. சரி 9 + 6 15, 15 + 5 20 இல்லையா. சரி அப்போ கடைசி என்ன இருக்கும், 20/90 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இங்க ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்க என்னங்க இருக்கு, 2a + b + c இருக்கு இல்லையா. இந்த 2 மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா. இங்க a + b + c அப்படியே தான் இருக்கும். 2 வலது பக்கம் போகல, 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 கேன்சல் ஆயிரு. கடைசியா a + b + c யோட மதிப்பு நம்மளுக்கு என்னவாக கிடைச்சிருக்கு, a + b + c னுடைய மதிப்பு 1/9ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. நம்மளுக்கு என்னதான் தேவை, b என்ன சரிங்களா, b எத்தனை நாட்கள்ல வேலை முடிப்பாரு அப்படிங்கறதான் தேவை சரிங்களாங்க. சரி இந்த a + b + c நான் இப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்க. இப்படி எழுதுனா ஒன்றும் தப்பு இல்லையே பாருங்க. a + c + b இப்படி எழுதிக்கலாம் தானே. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், a + c னுடைய மதிப்பு தெரியும் சரிங்களா. a + c னுடைய மதிப்பு என்னது நம்மளுக்கு 1/10 சரிங்க, 1/18 சரிங்களா. அந்த இருக்கு பார்த்துக்கோங்க. அப்போ 1/18 போட்டுக்கிறேன் சரிங்களா. பிளஸ் b = 1/9. b யோட மதிப்பு தான் தேவை. அப்ப b மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். எதுக்காண்டி a + c யோட மதிப்பை போட்டுக்கேன்னு தெரியுதா, b யோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. c + b கூட நான் போட்டிருக்கலாம். ஆனா எனக்கு என்னதான் தேவை, b எத்தனை நாள் அந்த வேலையை முடிச்சிருக்காரு அப்படிங்கறதான் தேவை. அதனால மட்டும் தான் b வச்சிருக்கேன் சரிங்களா. b இந்த பக்கம் இருக்கட்டும். = 1/9 அப்படியே இருக்கும். 1/18 வலது பக்கம் போவேல -1/18 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. இப்போ திரும்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9க்கும் 18க்குமான எல்சிஎம் 18 பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா. சரி இப்போ 18 அப்படி வச்சுக்கிறேன். 9 கூட எத்தனை பெருக்குனாங்க 18 வரும், 2 பெருக்குனா 18 வரும். அந்த 2 மேலே பெருக்கிறேன். 18 கூட எத்தனை பெருக்குனா 18 வரும், 1 பெருக்குனா 18 வரும். அந்த 1 மேலே பெருக்கிறேன் சரிங்களா. அப்போ 2 - 1 1 × 2 2 -1 × 1 1 இருக்கும் சரிங்களா. 2 - 1 1 1/18 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1/18 அப்படிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. b எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு, 18 நாட்கள்ல முடிச்சிருப்பாரு சரிங்களா. முதல்ல நாட்கள் எப்படிதான் எடுத்தோம், 1/10 1/15 1/12 தான் எடுத்தோம் சரிங்களா. கடைசி நம்மளுக்கு ஆன்சர் வந்ததுக்கு அடுத்து நம்ம என்னதான் பண்ணணும், அதை தலைகீழாக மாத்திக்கணும் சரிங்களா. 18 நாட்கள்ல வேலையை முடிச்சிருப்பாரு. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வார்த்தையை இப்படி சரிங்களா குறியீட்டில் எழுதினால் கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. லேபர் சரிங்களா, லேபர் இந்த வார்த்தையை KBAPTS இந்த மாதிரி எழுதியிருக்காங்க சரிங்களா. இப்படி எழுதுனா கேண்டிடை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. சரி முதல்ல இந்த லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. எல் அப்படிங்கிறது நம்ம யாருக்குனவே இதுக்கான வீடியோ போட்டோம், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்தாச்சு சரிங்களா. அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ எல் அப்படிங்கிறது 12வது பிளேஸ் சரிங்களா. ஸ்கூல் டைம் அதான் லாஸ்டா இருக்கும் சரிங்களா. 12ஆம் கிளாஸ் தான் ஸ்கூலோட லாஸ்ட். சரி ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், பி அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன், ஓ அப்படிங்கிறது என்னது, ஓ அப்படிங்கிறது 15வது பிளேஸ், யூ அப்படிங்கிறது 21 சரிங்களா, ஆர் அப்படிங்கிறது 18 சரிங்களாங்க. சரி இப்போ இதோட பொசிஷன்ஸ்லாம் எழுதிக்கலாம். கே அப்படிங்கிறது கே அப்படிங்கிறது 11வது பொசிஷன், பி அப்படிங்கிறது 2வது பொசிஷன், ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், பி அப்படிங்கிறது நோப் சரிங்களா, அதாவது 16வது பொசிஷன், T20 20வது பொசிஷன், எஸ் அப்படிங்கிறது 19 ஸ்மார்டின் சரிங்களா, 19th பொசிஷன் சரிங்களாங்க. அப்போ 12ல இருந்து நான் 1 குறைக்கணும் சரிங்களா. 1 குறைச்சாதான் எனக்கு 11 கிடைக்கும் சரிங்களா. சரி இந்த 1ல இருந்து நான் 1 கூட்டினாதான் எனக்கு 2 கிடைக்கும் சரிங்களா. இந்த 2ல இருந்து நான் 1 கழிக்கணும், அப்பதான் எனக்கு 1 கிடைக்கும். 15ல இருந்து 1 கூட்டினாதான் 16 கிடைக்கும். 21ல இருந்து 1 கழிச்சாதான் 20, 18ல இருந்து 1 கூட்டினாதான் 19 சரிங்களா. அப்போ 1 கழிச்சு கூட்டி 1 கழிச்சு 1 கூட்டி 1 கழிச்சு 1 கூட்டியிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ கேண்டிடேட் நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. CANDID இதுதான் கேண்டிடேட். சரி முதல்ல பொசிஷன்ஸ் எழுதிக்கலாம். இது 3வது பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது N அப்படிங்கிறது நோப் ஃபர்ஸ்ட் சரிங்களா 14வது பொசிஷன், இந்த D அப்படிங்கிறது 4வது பொசிஷன், I அப்படிங்கிறது 9th பொசிஷன், D அப்படிங்கிறது 4வது பொசிஷன் சரிங்களா. முதல்ல என்ன பண்ணணும், 1 கழிக்கணும், அப்புறம் 1 கூட்டணும், அப்புறம் 1 கழிக்கணும், கூட்டணும், இங்க 1 கழிக்கணும்,
இங்க 1 கூட்டணும் சரிங்களா. சரி, அப்போ 3ல இருந்து 1 கழிச்சா 2, 1ல இருந்து 1 கூட்டினோம்னா 2, இங்க 14ல இருந்து 1 கழிச்சா 13, 4ல இருந்து 1 கூட்டினா 5, 9ல இருந்து 1 கழிச்சா 8, 4ல இருந்து 1 கூட்டினா என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, அப்ப எழுதிருவோமா, என்ன வார்த்தைலாம் வரும்ங்கிறத எழுதிருவோமா. 2வது பொசிஷன்ல பி, 2வது பொசிஷன்ல பி, 13வது பொசிஷன்ல என்னது இருக்கும், 13வது பொசிஷன்ல எம் இருக்கும், 5வது பொசிஷன்ல இ இருக்கும் சரிங்களா. சரி, 8வது பொசிஷன்ல ஹச் இருக்கும், திரும்ப 5வது பொசிஷன்ல இ இருக்கும். இதான் ஆன்சர். BBMEHE ஆப்ஷன் டி சரிங்களா. மேல பாருங்க, ஆன்சர் பாருங்க. சரிங்களா, அடுத்த கணக்கு போயிடலாம். If the radius of a circle is increased by 25%, then its area is increased by ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவில் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, பரப்பு அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு பரப்பு என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. சரி, முதல்ல ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலானது A = πr². இதான ஃபார்முலா. கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் குறைச்சிக்கிறேன். இதுதான் ஃபார்முலா. சரி, இருந்துட்டு போட்டோம். ஒரு வட்டம் இருக்குது சரிங்களா, அந்த வட்டத்தினுடைய ஆரம் இருக்குது சரிங்களா, ஒரு வட்டத்தினுடைய ஆரம் இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். அந்த ஆரத்துல ஒரு இன்க்ரீஸ் நடக்குதான் சரிங்களா. எத்தனை சதவீதம், 25% இன்க்ரீஸ் நடக்குதான் சரிங்களா. யாருக்குனவே ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தினுடைய பரப்பளவை நான் A1 வச்சுக்கிறேன் சரிங்களாங்க. அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு A1 ஆக இருக்கு, அதாவது ரேடியஸ் 6 ஆகத்தான் இருக்கு சரிங்களா. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, புதுசா அதுல என்ன செஞ்சிருக்காங்க, அந்த வட்டத்தினுடைய ஆரத்தை 25% அதிகரிச்சிருக்காங்க சரிங்களா. என்ன செஞ்சிருக்காங்க, 25% அதிகரிச்சிருக்காங்க வட்டத்தினுடைய ஆரத்தை. 25% அப்படின்னா நம்ம அதை எப்படிங்க எழுதிக்கலாம், 25/100 எழுதிக்கலாமா. சரி, இப்போ கீழே 2 சைவர் இருக்கிறதுனால மேல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா. சரி, அப்போ 0.25 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. சரி, இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா 1.25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ புதுசாக அந்த 25% அதாவது அதிகப்படுத்தியதற்கு பிறகு வரக்கூடிய அந்த வட்டத்தினுடைய ரேடியஸ் சரிங்களா, ரேடியஸ் ஆரம் என்னவாக இருக்கு, 1.25 இருக்கு சரிங்களா. சரி, அப்போ புதுசாக அந்த ரேடியஸ் வந்திருக்கும்ல, அந்த ரேடியஸ் இருக்குல்ல, அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு அப்ப என்னவாக இருக்கும், முதல் வட்டத்தினுடைய பரப்பளவை A1 வச்சிருக்கேன், புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு πr². அப்போ r இங்க நம்மளுக்கு என்னது, புதுசா இருக்கக்கூடியதுல ரேடியஸ் என்னவாக இருக்கு, 1.25 × r இருக்கு சரிங்களா, r². அப்போ இங்க பாருங்க, π × 1.25 r சரிங்களா. அப்ப என்னது, r² சரிங்களா, r⁴ அப்படின்னா என்னது, இத 2 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம் இல்லையா. சரி, இப்ப 2 முறை பெருக்கணும்னா 1.25 r × 1.25 r இப்படி இருக்குமா. இப்ப முதல்ல இந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் பெருக்கணும் சரிங்களாங்க. சரி, 2 நம்பரையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், π × இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்கையில 1.5625 கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஆரையும் பெருக்கையில நம்மளுக்கு r² கிடைக்கும். அப்போ ரெண்டாவதா கிடைச்சிருக்கக்கூடிய, புதுசாக கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வட்டத்தினுடைய ஆரம் நம்மளுக்கு சாரிங்க பரப்பளவு என்னவாக இருக்கு, இந்த மாதிரி இருக்கு சரிங்களா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, புதுசா ஒரு வட்டம் உருவாயிருக்கும்ல, அந்த ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணாக்கல, அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கறத சதவீதத்துல கேட்டிருக்காங்க சரிங்களா. percentage increase க்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா, new value minus old value divided by old value into 100. இதுதான் என்னது ஃபார்முலா சரிங்களா. சரி, நியூ வேல்யூ முதல்ல சரிங்களா. நியூ வேல்யூ என்னது, A2 சரிங்களா, மைனஸ் ஓல்ட் வேல்யூ என்னது, இந்த A1 சரிங்களா, டிவைடட் பை ஓல்ட் வேல்யூ A1 × 100. இதுதான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ A2 ஓட மதிப்பு என்னது, πr². இந்த இது மாற்றி எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே சரிங்களா. πr² × 1.5625 மைனஸ் நியூ, அதாவது ஓல்டு வேல்யூ என்னது πr² தான் சரிங்களா, டிவைடட் பை திரும்ப A1 என்னது πr² × 100 சரிங்களா. சரி, இப்போ இந்த πr² நான் காமனாக வெளில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னங்க நடக்கும், πr² மட்டும் எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்கு 1.5625 மைனஸ் 1 இருக்கும், டிவைடட் பை πr² சரிங்களா, × 100. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்கே πr² கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெண்டத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், கடைசியா
1.5625 இருந்து 1 மைனஸ் பண்ண அப்படின்னா 0.625 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ நான் பெருக்கினேன் அப்படின்னா கடைசி எனக்கு என்ன கிடைக்கும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி, அதாவது இங்கிட்டு வந்துருமா புள்ளி, 2 ஸ்தானம் அடுத்து புள்ளி வந்துருமா, அப்போ 56.25% இவ்வளோகான அதிகரிச்சிருக்கும் பரப்பளவில். ஆப்ஷன் சி தான் சரியோட. மேலே பாருங்க, சி தான் சரியோட சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, 28 லிட்டர் கலவையில் பாலும் நீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அக்கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 28 லிட்டர் ஒரு கலவை இருக்குதான் சரிங்களா. அந்த கலவையில 5:2 அப்படிங்கிற அந்த விகிதத்துல பாலும் தண்ணீரும் கலந்திருக்கான், மில்க்கும் வாட்டரும் கலந்திருக்கான் சரிங்களா. அப்போ இந்த 5 + 2 எத்தனைங்க, 7 சரிங்களா. அதாவது வேற ஒண்ணு இல்ல, இந்த 7 பங்கு ஆகிய 28 லிட்டர்ல 5 பங்கு பால் 2 பங்கு தண்ணீர் சரிங்களா. அப்போ இந்த பாலையும் தண்ணீரையும் நான் முதல்ல என்ன பண்ண போறேன், லிட்டர் கணக்குல கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. அதுக்கு நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். 28 லிட்டர் அப்படிங்கிறது 7 பங்கு அப்படின்னா 5 பங்காகிய பால் எத்தனை லிட்டர் சரிங்களா, இதை கண்டுபிடிக்க போறோம். பங்குல இருந்து 5 பங்காக குறைஞ்சிருக்கு சரிங்களா. 7 பங்காக இருக்கையில 28 லிட்டர் அப்படின்னா 5 பங்காக இருக்கையில லிட்டர் மதிப்பு என்னதான் ஆகும், குறையதான் செய்யும் சரிங்களா. ரெண்டு பக்கம் ஒரு சேமா குறைஞ்சாலும் சேமா கூடினாலும் என்ன சொல்லுவோம், நேர் விகிதம்னு சொல்லுவோம். நேர விகிதம்னா என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா x × 5 = 20 சாரிங்க x × 7 சரிங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஐயோ ரொம்ப தப்பா பண்றேன்னு நீங்க. x × 7 = 28 × 5 சரிங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை சரிங்களா. எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ 28 × 5 / 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 1 7 7, 4 7 28. அப்போ 4 × 5 20. அப்போ 5 பங்காகிய பால் எத்தனை லிட்டர், 20 லிட்டர் சரிங்களா. 20 லிட்டர். சரி, இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது இருந்து நம்மளுக்கு என்னங்க தெரியுது, பால் இருக்குது போக மிச்சம் எல்லாமே தண்ணியாகத்தானே இருக்கும். அப்போ மிச்சம் எத்தனை லிட்டர் இருக்கும், 28 லிட்டர்ல 20 லிட்டர் பாலுக்கு போயிருச்சு அப்படின்னா மிச்சம் 8 லிட்டர் என்னவாகத்தான் இருக்கும், தண்ணியாகத்தான் இருக்கும். அப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சுனால இன்னொன்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ பால் 20 லிட்டராக இருக்கு, தண்ணீர் வாட்டர் 8 லிட்டராக இருக்கு. அவங்க என்ன பண்றாங்களா, திரும்ப என்ன பண்றாங்களா, அந்த தண்ணீர் கூட எக்ஸ்ட்ரா அந்த கலவையில 2 லிட்டர் நீரை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்களாம் சரிங்களா. 20 லிட்டர் பாலாகவும் 10 லிட்டர் தண்ணி கலந்த கலவையாகவும் மாறி இருக்கும் சரிங்களா. இப்படிப்பட்ட அந்த புதிய கலவையில் உள்ள சரிங்களா, இதுதான் அந்த கலவை சரிங்களா, இதுதான் அந்த கலவை. இப்படிப்பட்ட அந்த புதிய கலவையில் உள்ள அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பால் மற்றும் நீரின் புதிய விகிதம் என்னவாக இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. பால் நீரின் புதிய விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அந்த புதிய கலவையில பால் மற்றும் தண்ணீரோட விகிதத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். மில்க் தண்ணீர், தண்ணீருக்கும் பாலுக்கும் தண்ணீருக்கும் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நீருக்கும் தண்ணீருக்கும் நினைச்சக்கூடாது, விகிதம் கண்டுபிடிக்க கூடாது சரிங்களா. ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கும், நீங்க வேணாலும் பாருங்களேன். இப்போ பால் இப்போ புதிய கலவையில 20 லிட்டர் இருக்கு, புதிய கலவையில தண்ணீர் 10 லிட்டர் இருக்கு. இப்போ லிட்டர் என்ன ஆகும், ரேஷியோல கேன்சல் ஆயிரும் சொல்லுவாங்க. இங்க ஒரு சேவர் கேன்சல் ஆயிட்டு கடைசியா 2:1 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. இதே ஒருவேளை தண்ணீருக்கும் பாலுக்கும் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 1:2 கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க, தப்பா இருக்கும். அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். B, C மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். A தனியே 12 நாட்களிலும் B தனியே 18 நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் C தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க்ல 2வது கணக்கு பாத்துக்கோங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, A, B, C சரிங்களா, 3 பேரும் சேர்ந்தா ஒரு வேலையை 4 நாள்ல முடிச்சிருவாங்க சரிங்களா. அப்ப நம்ம எப்படிதாங்க போடுவோம், டைம் அண்ட் ஒர்க்னால எப்படிதான் போடுவோம், தலைகீழாகத்தானே போடுவோம் நாட்களை சரிங்களா. சரி, 1/4 போட்டேன் சரிங்களா. 3 பேரும் சேர்ந்து 4 நாட்கள்ல முடிக்கிறாங்க. A மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரா, ஏ மட்டும் தனியா 12 நாள்ல முடிக்கிறாராம் சரிங்களா. அப்ப 1/12 போடணுமா, சரி இருந்துட்டு போட்டும். பி மட்டும் தனியா அதே வேலை எத்தனை நாள்ல, 18 நாள்ல முடிக்கிறாங்களா. அப்ப 1/18 நான் போட்டுக்கணுமா. கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டும். அப்ப இங்க ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு தெரியும், சியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஏயோட மதிப்பு என்னதுங்க 1/12 பிளஸ் பியோட மதிப்பு என்னது 1/18 பிளஸ் சி ஈக்குவல் டு 1/4 இருக்கும் சரிங்களா. அப்ப சியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 1/4 அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இங்க இருக்கக்கூடிய 1/12 பிளஸ் 1/18 அந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், -1/12 -1/18 ஆகும் சரிங்களா. சரி, இப்ப கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 12 18. சரி, 2வது பாட்டில் போட்டோம்னா 2 4 6 2 12 9 2 18 சரிங்களா. திரும்ப 2வது பாட்டில் போட்டோம்னா 1 2 2 3 2 6 9 அப்படியே இருக்கட்டும். சரி,
மூணாம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1 1 3 3 3 × 3 9 சரிங்களா. இப்போ 2 4 4 × 3 12 12 × 3 36 சரிங்களா. இப்போ டிவைடட் பை 36 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. இந்த 4 கூட எத்தனை பெருக்குனா 36 வரும்? 4 கூட 9 பெருக்குனா 36 வரும். அந்த 9 மேலே பெருக்கோங்க சரிங்களா. 12 கூட எத்தனை பெருக்குனா 36 வரும்? 3 பெருக்குனா 36 வரும். அந்த 3 மேலே பெருக்கோங்க. 18 கூட எத்தனை பெருக்குனா 36 வரும்? 2 பெருக்குனா 36 வரும். அந்த 2 மேலே பெருக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. சரி, 1 × 9 9 -1 × 3 3 1 × 2 2 சரிங்களா. அப்போ -3 -2 என்னங்க? -5 கரெக்ட் தான் என்ன சொல்றது? சரி, -5. அப்போ 9ல இருந்து நான் 5 கழிச்சு அப்படின்னா 4 4 / 36 கிடைச்சிருக்கு. ஒரு நாளா 4 9 நாளா சாரிங்க 9 நாளா 36 சரிங்களா. அப்போ 1/9 கிடைச்சிருக்கு. 9 நாட்கள் என்ன செய்வாரு? சி மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. தலைகீழா எடுத்திருக்கிறதுனால சி = 1/9 கிடையாது சரிங்களா. 9 நாட்கள் என்ன செஞ்சிருப்பாரு? வேலையை முடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. அடுத்த கணக்கு போயிடலாம். இந்த மாதிரி கணக்கில் வந்துட்டாலே இந்த இருக்குல்ல, இந்த மதிப்பு மட்டும் பார்த்தாலே போதும் சரிங்களா. இங்க பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இதற்கு அடுத்ததாக உள்ள ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இதற்கு குறைவாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பரை பார்க்கணும் சரிங்களா. இல்லை நம்ம நிறைய ரூல்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு சரிங்களாங்க. சரி, அப்போ 58க்கு அடுத்ததாக வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 64. என்னது 64? 8 ஸ்கொயர் 64ன்னு வரும் இல்லையா. அதுக்கு வேற எந்த ஸ்கொயர் நம்பரும் இருக்கிற மாதிரி தெரியல சரிங்களாங்க. வேற எதுவுமே இல்ல. 58க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 64 தான் சரிங்களா. அப்போ 8 ஸ்கொயர் தான் என்னது நம்மளுக்கு? 64. அப்போ 8 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும், ஆப்ஷன் பி சரிங்களா. இந்த மாதிரி நிறைய நடத்தியாச்சு சரிங்களாங்க. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். எக்ஸின் வருமானத்தில் 5% ஒய்யின் வருமானத்தில் 15% சமம். 10% ஒய்யின் வருமானம் 20% இசட்டின் வருமானத்திற்கு சமம். இங்கு இசட்டின் வருமானம் ரூபாய் 3000 எனில் எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மொத்த வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. முக்கியமான கணக்கு. முதல்ல கொஸ்டின்ல கொடுத்திருக்கத அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. எக்ஸோட வருமானத்துல 5% சரிங்களா. எக்ஸோட வருமானத்துல 5% எதற்கு சமமாக இருக்கான்? ஒய்யோட வருமானத்துல 15%க்கு சமமாக இருக்குதான் சரிங்களா. இப்படி சதவீதம் இருந்துச்சுனாலே நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 5/100 போட்டுக்கலாம், 15/100 போட்டுக்கலாமா. சரி, 5/100 = y × 15/100 சரிங்களா. சரி, வந்துட்டு போட்டோம். இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. ஒய்யின் 10% வருமானம் சரிங்களா. ஒய்யோட 10% வருமானம் திரும்ப எதற்கு சமமாக இருக்குதான்? இசட்டினுடைய 20% வருமானத்திற்கு சமமாக இருக்குதான் சரிங்களா. 20% வருமானத்திற்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாம இசட்டின் வருமானம் 3000ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இசட்டோட வருமானம் எவ்வளவாக இருக்குதான்? 3000 ரூபாயாக இருக்குதான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் ஆகிய அந்த 3 பேரோட மொத்த வருமானம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய டிவைடு கீழே இருக்கக்கூடிய இந்த 100 கேன்சல் பண்ணிக்கலாமா? சரி, பண்ணியாச்சு. இங்க இருக்கக்கூடிய 100 கேன்சல் பண்ணிக்கலாமா? சரி, பண்ணியாச்சு. இப்போ இந்த வேரியபிள்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போங்க சரிங்களா. அப்ப இது என்ன ஆகும்? x/y சரிங்களா. இதை மட்டும் இங்க கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வரேன். 15/5 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. இங்க 4 5 5 3 5 15. அப்போ x/y = 3/1 கிடைச்சிருக்கு. x/y = 3/1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ இப்படி டிவைட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ரேஷியோல எழுதிக்கலாமாங்க. x/y = 3/1 3:1 எழுதிக்கலாமா? அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு சரிங்களா. இது 1 கிடைச்சிருச்சு. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்கேயும் அதே மாதிரி வேரியபிள்ஸ் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரேன். அப்போ y/z அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் = 20/10 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி, இங்க என்ன ஆயிரும்? ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ y/z = 2:1 கிடைச்சிருமா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்க போறோம் அப்படின்னா x/y/z. அதாவது இவங்க 3 பேர்த்தோட வருமானத்தை தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத லாஸ்டா சொல்றேன். இப்போ ஸ்டெப்ஸை மட்டும் நல்லா கவனிக்கிறேன் சரிங்களா. அப்போ இங்க x/y யோட மதிப்பு என்னவாக இருக்கு? 3:1 இருக்கு சரிங்களா. அப்ப x/y அதாவது x/y நேரா 3:1 போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி, இங்க y/z 2:1 இருக்கு சரிங்களா. இது கூட சேர்த்து எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்த லைனுக்கு போயிடணும். அடுத்த பேர் வரையில அடுத்த லைனுக்கு போயிடணும். அப்போ y/z தான் 2:1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரா அதையும் போட்டுக்கிறேன் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஃபில் ஆகாம இருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த இடம் ஃபில் ஆகாம இருக்க இடத்து பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதைத்தான் அந்த இடத்துல போடணும் சரிங்களா. இங்க 1 போட்டுக்கணும். அப்ப இங்க என்ன போடணும்? 2 போட்டுக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப இங்க இறக்கி போட்டுக்கணும். 3 × 2 6 சரிங்களா. 1 × 2 2. இங்க 1 ×
1 into 1 1 சரிங்களா? அப்போ கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? x y z சரிங்களா? இவங்க 3 பேரோட வருமானமும் இந்த மாதிரி ரேஷியோல கிடைச்சிருச்சா? 6:2:1ங்கிற மாதிரி கிடைச்சிருச்சா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? z ஓட வருமானம் 3000 ரூபான்னு சொல்லிட்டாங்க சரிங்களா? அதாவது z ஓட பங்கு இங்க எவ்வளவு? 1 சரிங்களா? அப்போ 3000 அப்படிங்கிறது இங்க ஒரு பங்கு சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? அவங்க 3 பேரோட மொத்த வருமானம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா? அப்ப மொத்த வருமானம் அப்படின்னா 6 + 2 8 8 + 1 9. அப்போ அந்த 9 பங்கு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்கங்கிறது புரிஞ்சிருச்சாங்க? அப்போ ஒரு பங்கு 3000 ரூபாய் இசட்டோட வருமானத்தை கொடுத்திருக்காங்க. 9 பங்கு என்னன்றத கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? சரி, ஒரு பங்காக இருக்கையில 3000 ரூபாய், ஒரு பங்குல இருந்து 9 பங்காக என்ன ஆயிருக்கு? இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பங்காக இருக்கையில 3000 ரூபாய் அப்படின்னா இங்க 9 பங்காக இருக்கையில என்ன ஆகும்? காசு இன்க்ரீஸ் ஆகும். 2 பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நேர் விகிதம். அப்ப காசு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 9 × 3000 = 1 × x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 9 × 3 27 இருக்கக்கூடிய சைவர் எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 27000 கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அப்போ 3 பேரும் மொத்தம் எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க? 27000 சம்பளம் வாங்குவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த மாதிரிலாம் நீங்க என்னோடது பாக்குறதை விட்டுட்டு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சரை சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை மட்டும் பாருங்க சரிங்களா? சரி, 1 liter of water is added to 5 liter of 20% solution of alcohol in water. The strength of alcohol in the new solution is, அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? முதல்ல ஒரு 5 லிட்டர் அதாவது ஒரு கலவை இருக்குது சரிங்களா? 5 லிட்டர் கலவை இருக்குது, அது 100% சரிங்களாங்க? அந்த கலவையில 20% ஆல்கஹால் இருக்குதான் சரிங்களா? இந்த 5 லிட்டர் கொண்ட இந்த கலவையில 20% என்னவாக இருக்குதான்? ஆல்கஹாலாக இருக்குதான் சரிங்களா? ஆல்கஹாலாக இருக்குதான். அந்த கலவையோடு இப்ப என்ன பண்றாங்களாம்? புதுசா 1 லிட்டர் தண்ணியை சேர்க்கிறாங்களாம் சரிங்களா? இந்த 5 லிட்டர் ஏற்கனவே இருக்கு, அது கூட இப்ப என்ன பண்றாங்களாம்? 1 லிட்டர் தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்களாம் சரிங்களா? இப்ப அந்த கலவை, புதிய கலவை இப்ப என்ன இருக்கும்? 6 லிட்டர் ஆயிருக்கும் சரிங்களா? தண்ணீரை சேர்க்கிற 6 லிட்டர் ஆயிருக்கும். அந்த புதிய கலவையில ஆல்கஹாலோட சதவீதம் என்னவாக இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. கேள்வி புரிஞ்சிருச்சா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ யாருக்குனவே இருக்கக்கூடிய இந்த கலவையில சரிங்களா, 5 லிட்டர் கலவையில ஆல்கஹால் எந்த அளவுல கலந்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல சரிங்களா? சரி, முதல்ல அதை நம்ம கண்டுபிடிப்போமா? 5 லிட்டர் அப்படிங்கிறது 100% அப்படின்னா 20% ஆல்கஹால் எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? சரி, இங்க 100%ல இருந்து 20% குறைஞ்சிருக்கு. 100% இருக்கையில 5 லிட்டர் அப்படின்னா 20% இருக்கையில எத்தனை லிட்டர் அப்படிங்கிற, அதாவது லிட்டர் மதிப்பு என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். அப்ப இது என்னது? நேர் விகிதம். அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸ் சரிங்களா? எத்தனை லிட்டர்? எக்ஸ் லிட்டர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். லிட்டர் இது மட்டும் எடுத்துக்கிட்டுமா? லிட்டர் தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல. அப்போ எத்தனை லிட்டர் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? சரி, அப்ப நேர் விகிதம் படி போனோம் அப்படின்னா 5 × 20 = x × 100 இருக்குமா? இப்ப இந்த 100 மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு வந்தேன்னா டிவைடுக்கு போகுமா? சரி, டிவைட்ல எழுதிக்கிறேன், ஒரேடியா எழுதிக்கிறேன் சரிங்களா? 4 5 5 2 5 10 சைவர் அப்படி போட்டுக்கிறேன். இங்க 1 20 20 1 20 20. அப்போ அந்த 5 லிட்டர் கலவையில 1 லிட்டர் ஆல்கஹாலா இருக்கு, 1 லிட்டர் தண்ணியாக இருக்கு சரிங்களா? இந்த 5 லிட்டர் கலவையில 1 லிட்டர் ஆல்கஹால், மிச்சம் 4 லிட்டர் என்னவாக இருக்கு? தண்ணீராக இருக்கு. இதை ஒத்துக்கிறீங்களா? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப என்னதான் பண்றாங்க? தண்ணியை தான் 1 லிட்டர் எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறாங்க சரிங்களா? புதிய கலவையில என்ன செய்யறாங்க? தண்ணியை தான் எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறாங்க. 1 லிட்டர் ஆல்கஹால் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா? தண்ணீர் என்ன செய்யறாங்க? தண்ணீர் 4 லிட்டரா இருக்கு. இப்ப இந்த புதிய கலவையில 1 லிட்டர் எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறாங்க சரிங்களா? அப்போ என்ன இருக்கு? தண்ணி 5 லிட்டர் ஆயிருது, ஆல்கஹால் 1 லிட்டர் தான் சரிங்களா? அப்ப அந்த புதிய கலவையில இருக்கக்கூடிய தண்ணீரும் ஆல்கஹாலும் சேர்ந்ததான் அந்த கலவை சரிங்களா? இது ஆல்கஹால், இது தண்ணி, வாட்டர் சரிங்களா? சாரிங்க. அப்போ அந்த புதிய கலவை இப்ப எத்தனை லிட்டரு? 6 லிட்டரு சரிங்களா? அதுல தான் ஆல்கஹால் 1 லிட்டரு, வாட்டர் 5 லிட்டரு. ஒத்துக்கிறீங்களா? இதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இருந்துட்டு போடும். இப்போ அந்த 6 லிட்டர் அந்த கலவையில அந்த ஆல்கஹாலோட சதவீதம் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? அப்போ அந்த 6 லிட்டர் தான் என்னது? 100% அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? சரி, 6 லிட்டர் ஆகிய அந்த 100%த்துல
அந்த 1 லிட்டர் ஆகிய ஆல்கஹாலினுடைய அந்த சதவீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறேன். எப்படி கொஸ்டினை நவுத்துறேன் அப்படிங்கிறது புரியுதா? சரி, இப்போ என்ன இருக்கு, 100% 6, அதாவது 6 லிட்டராக இருக்கையில 100%, 6ல இருந்து 1 லிட்டர் அங்க குறைஞ்சிருக்கு. 6 லிட்டரா இருக்கையில 100% அப்படின்னா 1 லிட்டராக இருக்கையில சதவீதம் குறையத்தானே செய்யும். சரி, இப்போ என்ன பண்ணும், நேர் விகிதம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வச்சுக்கோங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு 6 ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இந்த 6 மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போகிறேன். சரிங்களாங்க, சரி, அப்போ ஈக்குவல் டு 100/6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 6 ஓர் 6 6 மிச்சம் 4 இருக்கும். இதை கீழே இருக்கணும் அப்படின்னா 0 கீழே இருக்கணும் அப்படின்னா 6 × 6 36. சரிங்களாங்க, சரி, திரும்ப எத்தனை இருக்கு, 4 இருக்கு. திரும்ப ஒரு புள்ளி வைப்போம், திரும்ப ஒரு 0, திரும்பியும் 6, அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, இது 16% இல்லை, அதுக்கப்புறமும் தாண்டி போகுது அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ ஆப்ஷன் டி ஆக இருக்க முடியாது, ஆப்ஷன் ஏவாகத்தான் இருக்கும். சரிங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, if the cost of 12 article is equal to the selling price of 10 article, the profit percent in the transaction is ன்னு கேட்டிருக்காங்க. 12 பொருட்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், அவங்க கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். சரிங்களாங்க, என்னதான் அங்க இருக்கான், அதாவது 12 பொருட்களோட வாங்கிய விலை 10 பொருட்களோட விற்ற விலைக்கு சமமாக இருக்குதான். சரிங்களா, அப்ப காஸ்ட் பிரைஸ் 12, அதாவது 12 ஆர்டிகல்ஸ் இருக்கலாங்க, அந்த ஆர்டிகல்ஸோட 12 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் எதுக்கு சமமாக இருக்குதான், 10 ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ்க்கு சமமாக இருக்கு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? சரி, இருந்துட்டு போட்டோம். 12 பொருட்களின் வாங்கிய விலை 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படிங்கிறத இதுல எழுதியிருக்கேன். சரிங்களா, வேற ஒண்ணு கிடையாது. என்னதான் கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ லாப சதவீதம் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலானது ப்ராஃபிட். சரிங்களா, ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்னதெல்லாம் இப்ப தெரியணும், இங்க நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு. அதாவது காஸ்ட் பிரைஸ் எப்படி தெரியும், சிபிஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 10/12 SP. சரிங்களா, இப்ப காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு. சரிங்களாங்க, நம்மளுக்கு இப்ப என்னது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சரி, அதுதான் பண்ண போறோம். இப்ப ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, இதுல இப்ப நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா, I 2 10, R 2 12. சரிங்களா, சரி, அப்ப சிபி ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களாங்க, சரி, இப்போ ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலானது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இப்போ நம்ம விற்ற விலையில இருந்து வாங்கிய விலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய லாபம் கிடைச்சிருமா, அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, அதுதான் ஃபார்முலா. சரிங்களா, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தான் அங்க ஃபார்முலா எழுதிருக்காங்க. சரிங்களா, விற்ற விலை செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிச்சு அப்படின்னா அதான் எனக்கு என்னது, ப்ராஃபிட். சரிங்களா, சரி, இப்போ எனக்கு எஸ்பி அதாவது சிபி தான் எனக்கு தெரியும் இல்லையா, அப்போ இந்த எஸ்பி அப்படியே இருக்கட்டும். சிபிக்கான மதிப்பு என்னது, 5/6 எஸ்பி. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் என்ன பண்ணும், எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 6ன்னு கிடைக்கும். சரிங்களா, கீழே அந்த 6 அப்படி போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுனா கிராஸ் மல்டிப்ளிகேஷனாலும் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா என்னது, எல்சிஎம்னாலும் எடுத்துக்கோங்க. சரி, நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா 6SP மைனஸ் 1 × 5 5SP அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, சரி, அப்போ இங்க என்ன ஆயிரும், 6SP மைனஸ் 5SP என்ன ஆயிரும், 1SP அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா, டிவைடட் பை 6. அப்போ இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடைச்சிருச்சு. ப்ராஃபிட் என்னது, 1SP டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சரிங்களா, சரி, இந்த ஃபார்முலா கொண்டு இப்போ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடுமா, ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, அப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு என்னது, 1SP டிவைடட் பை 6. சரிங்களா, டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு இங்க என்னது, 5/6 SP. சரிங்களா, இன்ட்டு 100. சரிங்களா, இருந்துட்டு போட்டோம். இந்த டிவைடை தான் பார்க்கணும். சரிங்களா, இந்த டிவைடு தான் காமன். சரிங்களா, அப்போ கீழே இருக்கக்கூடிய 5/6 SP நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், தலைகீழ மேலே கொண்டு போலாமா, மேலே கொண்டு போனா என்ன ஆகும், தலைகீழாக மாறுமா, 6/5 SP அப்படின்னு சொல்லிட்டு மாறுமா, 6/5 SPன்னு மாறும். சரிங்களா, இப்படிதான் மாறும். சரிங்களாங்க, சரி, அப்போ இங்க என்ன ஆயிரும், கீழே தான் SP வரும் இல்லையா, ஏன்னா 5 பக்கத்துல தானே SP இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஆயிருமா. இப்போ இந்த SP கேன்சல் ஆயிரும், இங்க இருக்கக்கூடிய 6 கேன்சல் ஆயிரும், 1 5 5 2 10 0. அப்போ 20% என்ன கிடைச்சிருக்கு, லாப சதவீதம் 20% அப்படிங்கிறது தான் லாப சதவீதம். சரிங்களா, அப்போ லாபம் 20% கிடைச்சிருக்கு, ஆப்ஷன் சி. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, P மற்றும் Q இன் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3, மேலும் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில்
பியின் தற்போதைய வயது டேஷ் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான சரிங்களா. அதாவது பி மற்றும் கியூன்னு 2 பேர் இருக்கிறாங்களா சரிங்களா. அவங்களோட தற்போதைய இப்போ உள்ள வயதோட அந்த விகிதங்களை கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2:3 கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் எழுதணும் சரிங்களாங்க. ரேஷியோனாலே ஏதோ ஒன்றை காமனா வகுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரேஷியோ வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா. அப்போ அந்த காமனான மதிப்பை நான் எக்ஸ் இங்க போட்டுக்கிட்டுமா, தப்பு இல்லையேங்க, தப்பே கிடையாது சரிங்களா. சரி, இப்படி கொடுத்துட்டாங்க. மேலும் அவர்களின் தற்போதைய வயது வித்தியாசம் 8 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இப்படி நான் எழுதுனதுக்கு அப்புறம் அது ஒரு முழு மதிப்பாக மாறிடுமா, அதாவது அவங்க வயதோட விகிதத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களோட வயதுகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காமனான ஒரு நம்பரால அடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு விகிதம் வந்திருக்கும் இல்லையா. அப்ப இந்த எக்ஸ் சேர்த்ததுனால இந்த 2x 3x அப்படிங்கிறது அவங்களோட வயதுகளாவே மாறிடுச்சா. இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு சரிங்களா. சரி, அப்போ 2x அப்படிங்கிறது இப்ப பியோட வயது, 3x அப்படிங்கிறது கியூவோட வயது சரிங்களா. இது விகிதம் கிடையாது சரிங்களா. எக்ஸ் போட்டதுக்கு அடுத்து அது விகிதம் இல்ல, ஏதோ ஒண்ணு காமனால அடிச்சிருக்கோம்ல, அந்த மதிப்பு போட்டோம் சரிங்களா. சரி, அவங்க கொடுத்திருக்கிறது தற்போது அவர்களோட வயதுகளோட வித்தியாசம் 8 ஆண்டுகள்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. சரி, அப்போ அதாவது கியூக்கு தானே வயசு அதிகம், 3x இல்ல. அப்போ அவங்க 2 பேர்த்துக்குமான வயது வித்தியாசம் 3x - 2x 8 வருஷங்களா இருக்குதான் சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பியோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பியோட வயது 2x. அப்போ அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒன்று நமக்கு அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பியோட முழு வயதையும் நான் கண்டுபிடிச்சிடலாமா, அதுதான் பண்ண போறேன். 3x இருந்து 2x கழிச்சு அப்படின்னா x = 8 சரிங்களா. அப்போ இந்த p = 2x இருக்குல்ல, அதுல எக்ஸுக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 8 சரிங்களா. 2 8 16. அப்போ பியோட தற்போதைய வயது 16 வயசு சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு, பிக்கு சிஐ போல் 4 மடங்கு கிடைக்கும்படி 680 பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை முறையே என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது 680 ரூபாய் ஒரு தொகை இருக்குது சரிங்களாங்க. அந்த தொகையை ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா. அப்படி பிரிச்சு கொடுக்கல ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு கொடுக்குறாங்களா. ஏ அப்படிங்கிறவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா சரிங்களா. எப்படி கொடுக்குறாங்களா, பிஏ போல 3 மடங்கு ஏக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா. எவ்வளவு நாள் கொடுக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா. பிக்கும் சம்பளம் கொடுக்காங்களா. எவ்வளவு சம்பளம் கொடுக்காங்களா, சிக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சிக்கு கொடுத்த சம்பளத்துல 4 மடங்கு கொடுத்துருக்காங்களாம் பிக்கு சரிங்களா. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் பெரும் தொகை முறையை அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க. மொத்தம் ஏபிசி சரிங்களா, இவங்க 3 பேர்த்துக்கும் தான் அந்த 680 ரூபாயை கொடுத்துருப்பாங்க சரிதானே. இவங்க 3 பேர்த்துக்கும் தான் அந்த 680 ரூபாயை கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க 3 பேரோட சம்பளத்தையும் கூட எனக்கு 680 ரூபாய் தானே வரப்போகுது. கரெக்டா தானே ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். சரி, இருந்துட்டு போட்டும். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்களா இந்த இன்ஃபர்மேஷன், அதை கொண்டு போய் இதுல ஒன்னொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஏக்கு பதிலா நான் 3 பின்னு போட்டுக்கலாமா, சரி, பிளஸ் பிக்கு பதிலா 4 சின்னு போட்டுக்கலாமா, பிளஸ் சி சரிங்களா, = 680. திரும்பியும் நான் இதை ஒரே மதிப்பாக மாத்த போறேன் சரிங்களா. என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த பிக்கு பதிலாக திரும்ப நான் 4 சின்னு போட்டுக்கிட்டுமா, ஒன்றும் தப்பு இல்லையே சரிங்களா. அப்போ பிக்கு பதிலாக நான் என்ன போட போறேன், 3 அப்படியே தான் இருக்கும், பிக்கு பதிலாக மட்டும் 4 சியை போட போறேன். 3 × 4 12 சி சரிங்களா, பிளஸ் 4 சி பிளஸ் சி = 680. அப்போ 12 + 4 எத்தனைங்க, 16. 16 + 1 எத்தனை, 17c = 680 சரிங்களா. 17c = 680. சியோட மதிப்பு மட்டும் இங்க இருக்கட்டும். 600 இது எப்படி எழுதிருக்கேன், 680 மட்டும் ஞாபகம், 680. அப்போ 17 வலது பக்கம் போகல, டிவைடுக்கு போகும், / 17 அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா. சரி, இப்போ 17 17 4 17 68, அந்த சைவரை அப்படி போட்டுக்கோங்க. அப்போ சிக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், 40 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. சியோட சம்பளத்தை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ இந்த சியை கொண்டு இந்த பிக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. இந்த 4 சீன் இருக்குல்ல, சியோட மதிப்பு தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ சிக்கு பதிலாக 40ன்னு போட்டேன் அப்படின்னா 4 × 40 16 கிடைக்கும். இந்த சைவரடி போடுங்க. பியோட சம்பளம் 160 ரூபா சரிங்களா. சரி, அப்போ என்ன இருக்கு, 40 ரூபா 160 ரூபா. அப்போ ஏயோட சம்பளம் திரும்ப என்னவா தான் இருந்திருக்கும், 180 ரூபாயத்தாக இருந்திருக்கும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா 160 + 40 எத்தனைங்க,
60 ரூபா சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பியோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, இதுல இந்த ஏழை கொண்டு போய் இந்த பியோட மதிப்பு போட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 680 ரூபாயில 40 ரூபா சிக்கு கொடுத்துட்டாங்க, 160 ரூபா பி கொடுத்துட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாமே யாருக்காத்தான் இருக்கும், ஏக்காத்தான் இருக்கும். அப்ப 40 + 160 200. அந்த 200 அந்த 680ல இருந்து நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா திரும்ப எவ்வளோ, 480. அதான் பிக்கான சம்பளம். எப்படினாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆன்சர் மட்டும் வந்தா போதுங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 12 மீட்டர், 9 மீட்டர் மற்றும் 6 மீட்டர், 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளால் அந்த அறையை முழுமையாக நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. 3D சரிங்களா. அதாவது ஒரு அறை இருக்குதான் சரிங்களா, அறையோட நீளம் அகலம் உயரம் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கு. அப்போ அது என்னவாக இருக்கும், கியூபாய்டா இருக்குமா, கியூபாய்டா தானே இருக்கும். கியூபா இருந்துச்சுன்னா அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்திருக்கும். கியூபாய்டுக்கு தான் என்ன இருக்கும், அனைத்து பக்கங்களும் வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா. சரி, அப்ப பக்கமா தானே இருக்கும். அப்ப வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, LBH, L × B × H சரிங்களா. சரி, அப்ப 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை சதுர பெட்டி சரிங்களா. அப்ப கனசதுரத்துக்கான வால்யூம்கான ஃபார்முலா என்னது, A³ இல்லையா. இதான கனசதுரத்தோட வால்யூம்கான ஃபார்முலா சரிங்களா. சரி, அப்போ என்ன கேட்டாங்க, எத்தனை பெட்டிகளை அந்த அறைக்குள்ள கனசதுர 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளை இந்த ரூம் இருக்குல்ல அதுக்குள்ள அடக்க முடியும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ வேல்யூஸ் ஆஃப் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்போ நீளம் லென்த் எவ்வளவாக இருக்கு, 12 மீட்டர் சரிங்களா. இன்ட்டு பிரெத் அகலம் எவ்வளவாக இருக்கு, 9 மீட்டர் சரிங்களா. இன்ட்டு ஹைட் எவ்வளவாக இருக்கு, 6 மீட்டரா இருக்கு சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க A³ ஏயோட மதிப்பு என்னது, 1.5 மீட்டர் தானே. அப்போ 1.5 மீட்டர் கியூப் சரிங்களாங்க. என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை அந்த கனசதுரத்தை இப்படி வால்யூம் கொண்டு அந்த ரூம்குள்ள நம்மளால அடக்க முடியும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் அந்த கியூப் பாக்ஸஸோட எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கியூப் பாக்ஸஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப என்ன பண்ணா போதும், அந்த அறையினுடைய அந்த வால்யூமை அந்த கனசதுரம் சரிங்களா, அந்த கனசதுரத்தோட அந்த வால்யூமான டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், அந்த எத்தனை பெட்டிகள் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது கிடைச்சிருமா. அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், LBH / என்னது, A³ இதுதான் ஃபார்முலாவா இருக்கு சரிங்களா. அப்போ LBH இந்த வால்யூம்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, சரி வால்யூம்கான ஃபார்முலா இதுல போட்டாச்சு. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 12 × 9 × 6 / A³ சரிங்களா. A³ என்னதுங்க நம்மளுக்கு 1.5 கியூப். அப்போ 1.5 கியூப்னா 1.5 எத்தனை முறை வரும், 3 முறை வரும் அந்த மாதிரி அர்த்தம். 3 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தமா. சரி, இப்போ இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம முதல்ல விளக்கிடுவோம் சரிங்களா. மேல இருக்கக்கூடிய அந்த 12 9 6 எல்லாமே அப்படியே இருக்கட்டும், பெருக்காதீங்க ஏன்னா கேன்சல் பண்ண தான் போறோம் சரிங்களா. இப்போ இதை நம்ம கீழே இருக்கக்கூடிய முழு நம்பரா மாத்திடுவோம் சரிங்களா. முழு நம்பரா மாத்திடுவோம், 15 × 15 × 15 முழு நம்பரா மாத்திட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 போட்டுக்கணும். கீழே என்ன பண்ணியிருக்கோம், இதை முழு எண்ணாக மாத்திருக்கோம், ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. அப்ப மேல ஒரு 10 போட்டுக்கணும், கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு, அதை என்ன இருக்கு, முழு எண்ணாக மாத்திருக்கோம், மேல ஒரு 10 போட்டுக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலையும் கீழையும் 1000ஆல மேல 1000ஆல பெருக்கும், கீழையும் 1000ஆல பெருக்கும், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சரிங்களா. 1000ஆல பெருக்கி 1000ஆல வகுக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. எப்படினாலும் பண்ணிக்கோங்க. சரி, இங்க என்னது, 2 5 10 3 5 15, 2 5 10 3 5 15, 2 5 3 5 15 சரிங்களா. சரிங்க, 3 5 15. சரி, இப்போ 1 3 3 4 3 12, 1 3 3 3 3 9, 1 3 3 2 3 6 சரிங்களா. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். 4 × 3 × 2 × 2 × 2 × 2 இது எல்லாத்தையும் பெருக்கணும். சரி, அப்போ 2 2 4 4 2 8 8 2 16 சரிங்களா. சரி, இங்க 4 × 3 12 சரிங்களா. இங்க என்ன இருக்கும், இது எல்லாத்தையும் பெருக்கல நம்மளுக்கு 16ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ 12ஐயும் 16ஐயும் கடைசியா பெருக்கையில 92 வரும். ஆப்ஷன் டி தான் சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க சரிங்களா. இப்படி 3 படம் இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன படம் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த படம் தான் வரும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா. அதாவது ஏன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, பின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க சரிங்களா. ஏயோட உயரம் பியோட உயரத்தை விட 25% குறைவாக இருக்குதான் சரிங்களா. பி அப்படிங்கிறவரு 100% ஹைட் வச்சிருந்தாரு அப்படின்னா ஏயோட சதவீதம், அதாவது நான் பியோட ஹைட் நான் 100ன்னு வச்சுக்கிறேன், குத்து மதிப்பா 100ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா.
அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஏயோட ஹைட்டு அந்த 100%, இதுதான் 100% இல்லையா, 100 அப்படிங்கிறது தான் 100% இல்லையா. அப்போ ஏயோட ஹைட்டு இதுல இருந்து 25% குறைவு அப்படின்னா அந்த 100ல இருந்து நான் 25 குறைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ, 75. சரிங்களா, 75%. அப்ப இந்த 75 அப்படிங்கிறது தான் அந்த ஏயோட ஹைட்டா இருக்கும் அப்படிங்கிறது புரியுதாங்க, குத்து மதிப்பா. சரிங்களா, நம்மளா வச்சுக்கிறது தான். சரிங்களா, 100 அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும், அதான் 100% வச்சுக்கிட்டேன். அதுல இருந்து 25% குறைவாக இருக்கு, அதான் ஏயோட ஹைட்டு. சரிங்களா, எனில் B இன் உயரம் A இன் உயரத்தை எவ்வளவு அதிகமாக உள்ளது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ கேட்டிருக்காங்க. இப்பதான் மேல ஃபார்முலா பார்த்தோம், என்னது, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இன்டு 100. சரிங்களா, சரி, அப்போ அங்க நியூ வேல்யூ ஓல்டு வேல்யூன்னு பார்த்தோம். சரிங்களா, இங்க நம்மளுக்கு என்னதான் தேவை, B யோட உயரம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதான் தேவை. சரிங்களா, அப்போ B யோட உயரம் 100 மைனஸ் A யோட உயரம் 75 டிவைடட் பை A யோட உயரம் எவ்வளவு, 75 இன்டு 100. சரிங்களா, சரி, அப்ப இதுதான் ஃபார்முலா. சரி, இருந்துட்டு போட்டோம். ஏன் அப்படின்னா B யோட உயரம் தான் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, அப்போ B யோட உயரம் மைனஸ் A யோட உயரம் டிவைட் பை A யோட உயரம் இன்டு 100. சரிங்களா, இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களாங்க, சரி, அப்ப 100 மைனஸ் 75 எத்தனை, 25 இல்லையா. அப்ப இதுக்கு பதிலா நான் 25ன்னு போட்டுக்கிட்டுமா, சரி போட்டுக்கிறேன், 25. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க அப்போ 25 25, 3 25 எத்தனை, 75. சரிங்களா, அப்போ 100 பை 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களாங்க, எழுதுறேன் அப்படின்னா டிவைட் பை 3. சரிங்களா, இங்க 33, இங்க 1 வரும். அப்போ 3 இன்ட்டு 33 99, 99 பிளஸ் 1 100. சரிங்களா, 100 பை 3 நாளும் 33, 1 பை 3 நாளும் தான் ஆப்ஷன் டி தான். சரிங்களா, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, 5 article A, B, C, D, E are priced differently and the value of C is ₹100. சரிங்களா, if A is cheaper than C but costlier than B, E is costlier than C but cheaper than D, then which of the article is costliest, எது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஈஸியானது, கம்பேரிசன் முறையில தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, 5 ஆர்டிக்கல் இருக்கு, ABCDEன்னு சொல்லிட்டு. சரிங்களாங்க, ஒன்றுக்கொன்று சமமில்லா வித்தியாசமான விலை கொண்ட 5 பொருட்கள் ABCDE என்று உள்ளன. சரிங்களா, C யோட விலை 100 ரூபாயாம். சரிங்களா, A யோட விலை எப்படி இருக்கான், C இன் விலையை விட குறைவு. A யோட விலை C யோட விலையை விட குறைவு, ஆனால் B ஐ விட அதிகம். எது, A யோட விலை தான், C கிடையாது. சரிங்களா, A யோட விலை C ஐ விட குறைவா இருக்கான், ஆனா B ஐ விட அதிகமா இருக்கான். சரிங்களா, A யோட விலை அப்படி இருக்கு, B ஐ விட அதிகமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. சரி, E இன் விலை C விட அதிகம். சரிங்களா, E யோட விலை எப்படி இருக்கான், C ஐ விட அதிகமா இருக்கான், ஆனால் D விட குறைவு. சரிங்களா, E யோட விலை எப்படி இருக்கான், D விட குறைவா தான் இருக்கான். இந்த மாதிரி கொடுத்துட்டு இவற்றில் மிகவும் அதிகம் விலை உள்ள அந்த பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க, ஒன்று எல்லாத்தையும் இந்த கிரேட்டர் தென் சிம்பிளாவே மாற்றணும், அப்படின்னா லெஸ் தென் சிம்பிளாவே மாற்றணும். சரிங்களா, நான் லெஸ் தென் சிம்பிளாவே மாத்துறேன். இதை நான் எப்படிங்க எழுதிக்கலாம், B லெஸ் தென் ஏன்னு எழுதிக்கலாமா, B லெஸ் தென் ஏனாலும் A கிரேட்டர் தென் Bனாலும் ஒன்று தானே, B கம்மியா இருக்கு A விட, அதுக்கு தானே, அதான அர்த்தம் இதுக்கு. சரி, இது அப்படி எழுதுறேன் அப்படின்னா C E விட கம்மி, இந்த மாதிரி எழுதியாச்சு. சரிங்களா, இப்போ கரெக்டா ஒன்னா எழுத போறோம். சரி, அப்போ A லெஸ் தென் C அப்படியே இருக்கட்டும். சரிங்களா, ஆனா B யோட விலை எப்படி இருக்கு, B யோட விலை A யை விட கம்மியா இருக்கு. சரிங்களா, அதை எழுதிக்கிட்டேன். சரி, C யோட விலை எப்படி இருக்கு, E யை விட கம்மியா இருக்கு, E யோட விட D யை விட கம்மியா இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதோட விலை அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தோட விலையும் கம்மி, எதை விட, D யை விட. சரிங்களா, கரெக்ட் தானே, எல்லாமே கம்மியா தானே இருக்கு, கம்மியா தானே இருக்கு, அப்போ D தான் பெருசா, ஆப்ஷன் C தான் சரியான. சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது, கம்பேரிசன் தான். சரிங்களா, அடுத்த கணக்கு போயிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த படம் என்னது, சி. சரிங்களா, இந்த படம் தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொடுக்கப்பட்ட வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு வருட வருமானம் மற்றும் சேமிப்பை காட்டுகிறது. அக்குடும்பத்தின் மொத்த வருமானம் 75,000 எனில் கல்விக்காக செலவிடும் தொகை என்னவாக இருக்கும், அவங்க கல்விக்கு எவ்வளவு செலவிடுறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு குடும்பத்துல வருமானம், சரிங்களா, ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானம் என்னவாக இருக்குதா, அதான 100%, 75,000 இல்லையா, அதான் 100%. அது 100% 75,000 இருக்குதான். சரிங்களா, அந்த 100%த்துல அவங்க கல்விக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கறத
ருப்பீஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கல்விக்கு 12% செலவு பண்றாங்க சரிங்களா. அந்த எவ்வளவு தொகை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ 100% இருக்கையில 75,000 அப்படின்னா 12% இருக்கையில என்ன ஆகும், குறையத்தானே செய்யும் சரிங்களா. இங்கே 100ல இருந்து 12 குறைஞ்சிருக்கு. நேர் விகிதம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், x இன்ட்டு 100 ஈக்குவல் டு 75,000 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ எக்ஸ் இந்த பக்கம் இருக்கட்டும், 75,000 இன்ட்டு 12 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க 2 சைவர் இங்க 2 சைவர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 900 கூட இந்த சைவரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9,000 ரூபாய் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி, 9,000 ரூபாய். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ABC என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ஏக்கு 252 வினாடிகளும் பிக்கு 308 வினாடிகளும் சிக்கு 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றன. ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளில் பிறகு சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம் எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துருமா. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே போட்டாச்சு சரிங்களாங்க. அப்போ அவங்க 3 பேரும் எப்போ அந்த ஒரே வினாடியில இது பண்ணியிருப்பாங்க, சதைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ 252 308 198 இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம் சரிங்களா. இப்போ 2ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 2 2 இரு 2 4 மிச்சம் 1 இருக்கும் 12 இருக்கும் 6 2 12 1 2 2 மிச்சம் 1 இருக்கும் 10 இருக்கும் 5 2 10 4 2 8 சரிங்களா. இங்க 9 2 18 மிச்சம் 1 இருக்கும் 9 2 18 சரி, இங்க இருந்துட்டு போட்டோம். திரும்ப 2ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 6 2 12 மூவி 2 6 இங்க 7 2 14 மிச்சம் 1 இருக்கும் 7 2 14 இங்க 99 அப்படி போட்டுக்குவோம். திரும்ப இங்க 3ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 2 3 6 1 3 3 சரிங்களா. 77 அப்படியே தான் இருக்கும். 3 × 3 9 3 × 3 9 சரிங்களா. சரிங்க, திரும்ப 3ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 7 3 21 77 அப்படியே தான் இருக்கும். 1 3 3 1 3 3 சரி. திரும்ப 7ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 7 7 இங்க 1 7 1 7 இங்க 11 அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. இங்க 11ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா கடைசியா 1 1 சரிங்களா. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்னவாகங்க இருக்கு, 2 × 2 × 3 × 3 × 7 × 11 இருக்கு சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு எல்சிஎம் ஆக இருக்கு. இப்போ அவங்க நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, நிமிடங்கள்ல மாத்திருக்காங்க சரிங்களா. அப்போ இதை நம்ம என்னவாக மாத்தணும், நிமிட கணக்காக மாத்தணும். அப்போ நிமிடமாக மினிட்ஸாக மாத்தணும் அப்படின்னா, அதாவது செகண்ட்ஸை மினிட்ஸாக மாத்தணும்னா என்ன பண்ணணும், அதாவது 60ஆல நம்ம டிவைட் பண்ணுமா, டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிரும், அது மினிட் கணக்காக மாறிடுமா, அதுதான் பண்ண போறேன், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி, இப்போ 60ஆல வகுக்க போறேன். அப்போ கடைசியா 1 3 3 2 3 6 0 1 2 2 0 சரிங்களா. இங்க 1 2 2 இங்க 1 2 2 I 2 10 சரிங்களா. சரி, கடைசியா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்போ இங்க 11 5ஆல வகுப்போம் சரிங்களா. 1 5 5 இங்க 2 5 10 இங்க வகுத்து காமிக்கிறேன். 2 5 10 மிச்சம் 1 இருக்கும் 0.0 2 10 சரிங்களா. 2.2 அப்போ 3 × 7 × 2.2 சரிங்களா. இது எல்லாத்தையும் பெருக்க போறோம். 3 × 7 21 21 × 2.2 கடைசியா நம்மளுக்கு 46.2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும் சரிங்களா. 46.2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். அப்போ இது வேற ஒண்ணுமே கிடையாது, 46.2 நிமிஷம் சரிங்களா. அப்போ இங்க இருந்து நம்ம என்ன பார்த்துக்கலாம், 46 நிமிடங்கள் 12 வினாடிகள் அப்படிங்கிறத இதுல இருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. கிரேட்டஸ்ட் நம்பர் which will divide 2112 and 2792 leaving the remainder 4 in each case. எந்த மீப்பெரு எண்ணால் 2112 மற்றும் 2792 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். 2 எண்கள் இருக்குதுங்க, 2112 2792 2 எண்கள் இருக்கு. இது ஏதோ ஒரு மீப்பெரு எண்ணால வகுக்கையில அவங்களுக்கு மீதி ரிமைண்டர் எவ்வளவு 4ஆக கிடைக்குதான் சரிங்களா. இந்த மாதிரி கணக்கு நம்ம நிறையவே பார்த்தாச்சு. அதுல கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருந்தா ஜிசிடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. மீப்பெரு என்ன தானே கேட்டிருக்காங்க, ஜிசிடி தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வகுக்கையில நம்மளுக்கு ரிமைண்டர் 4 கிடைக்குது. இதுல 2 வகுக்கையிலுமே நம்மளுக்கு ரிமைண்டர் 4 கிடைக்குதான். முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த 4 இந்த 2 நம்பர் கூட மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. சரி, அப்போ இது கூட மைனஸ் பண்ணா 2108 கிடைக்கும். இது கூட மைனஸ் பண்ணா 2788 கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் இப்ப நம்ம மீப்போவா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. கிரேட்டஸ்ட் ஜிசிடி கண்டுபிடிக்க போறோம்.
அப்போ 2108 2788 சரிங்களா. அப்போ ஜிசிடி கண்டுபிடிச்சோம். 2ஆம் வாய்ப்பாடுல முதல்ல போடுவோம். ஓர் 2 2. இப்போ திரும்ப 1 இருக்கு, ஒரு சைவர் போடணும் சரிங்களா. சைவர் போட்டு ஒரு 0 கீழே இருக்கணும். அப்போ I 2 10, இங்க 4 2 8, ஓர் 2 2, இங்க மூவி 2 6, மிச்சம் 1 இருக்கும், 12 இருக்கும், 9 2 18, இங்க 4 2 8 சரிங்களா. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடுலேயே போடுவோமா. சரி, 2ஆம் வாய்ப்பாடுல போட்டோம்னா I 2 10, இரு 2 4, மிச்சம் 1 இருக்கும், 14 இருக்கும், 7 2 14 சரிங்களா. இங்க 6 2 12, மிச்சம் 1 இருக்கும், 19 இருக்கும், 8 2 16, மிச்சம் 1 14 இருக்கும், 7 2 14 சரி இருந்துட்டு போட்டோம். திரும்ப இங்க இப்ப 17ஆம் வாய்ப்பாடுல போட்டாதான் போகும் சரிங்களாங்க. 31 × 17 527 சரிங்களா. 41 × 17 687. அப்போ கடைசியா இதுக்கப்புறம் இந்த 31 41 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்காது. ஜிசிடிக்கு எல்லாமே காமனா வகுப்படுற வரைக்கும் தான் அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் சரிங்களா. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இது ரெண்டுத்தையும், இந்த 2 நம்பரையுமே ஏதோ ஒன்று காமனா வகுக்காது. அப்போ இந்த 3 தான், 3த்தையும் பெருக்குனா அதான் நம்மளுக்கு ஜிசிடியா இருக்கும் சரிங்களாங்க. சரி, இப்போ 2 4 4 × 17 கடைசியா நம்மளுக்கு 68. ஆப்ஷன் சி தான் சரி, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரூபாய் 800 ஆனது தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளுக்கு ஆகும் தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. முதல்ல 800 ரூபா ஒரு தொகை இருக்குதாங்க, அது 920 ரூபாயாக 3 ஆண்டுகள்ல ஆகுதான் சரிங்களா. அதுக்கு எவ்வளவு சதவீதம் வட்டி போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியல, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அந்த வட்டி வீதத்துல இருந்து 3% எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்களா, வட்டி போடுறாங்களா சரிங்களா. அப்படி வட்டி போட்டா புதுசா கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த தொகை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அமௌண்ட் என்னங்கிறத கேட்டிருக்காங்க, அந்த பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. தொகை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலானது PNR/100 இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி, இங்க நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளோங்க, 800 ரூபாய் சரிங்களா. முதல்ல 800 ரூபாயாக இருந்திருக்கு. அந்த 800 ரூபாய் தான் எவ்வளவு அமௌண்டா மாறி இருக்கு, 920 ரூபாயா மாறி இருக்கு சரிங்களா. இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு 920 ரூபாய் சரிங்களாங்க. இயர் N = 3 வருஷத்துல அப்படி ஆயிருக்கு சரிங்களா. நம்மளுக்கு இந்த ஃபார்முலா போடுறதுக்கு இதுல போட்டு என்ன பண்ண போறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தேவை இல்லையா. அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலால இருந்து நம்மளால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா. அமௌண்ட்கான ஃபார்முலா முதல்ல சொன்ன மாதிரி SI + P சரிங்களா. இங்க அமௌண்ட் நம்மளுக்கு 920, SI தான் கண்டுபிடிக்க போறோம். பிரின்சிபல் எவ்வளவு நம்மளுக்கு 800 ரூபாய் சரிங்களா. SI மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 800 இடது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 920ல இருந்து 800 கழிச்சோம் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 120ன்னு கிடைக்கும். இதுதான் எனது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வட்டி சரிங்களா. அப்ப SI நமக்கு கிடைச்சிருச்சு எவ்வளவு, 120 ரூபாய் சரிங்களா. இந்த ஃபார்முலா போட்டு நம்ம முதல்ல என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிக்க போறோம். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் அதுக்கு அடுத்து என்ன ஆகும், 3% இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. சரி பாப்போம், அடிச்சுக்கிறேன். சரி, இப்போ SI 120 = P யோட மதிப்பு 800 × N ஓட மதிப்பு 3, R ஓட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம், /100 சரிங்களா. சைவர் சைவர் கேன்சல் ஆயிரும். இங்க 120 அப்படியே இருக்கும். இங்க இருக்கக்கூடிய 8 × 3 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா /8 × 3 அப்படி சொல்லிட்டு ஆகுமா, = 6. சரி, 1 3 3, 4 3 12, சைவர் அப்படி 1 8 8, I 8 40. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5% சரிங்களா. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3% அதிகமாக்கியிருக்காங்க. அதிகரிக்கப்படும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இருந்து பிளஸ் ஒரு 3% அதிகரிக்கையில 8% சரிங்களா. அப்படி 8% இருக்கும்போது அதே அசல் சரிங்களா, அதே அசலானது சரிங்களா. அசல் எவ்வளோ, 800 ரூபாய் எவ்வளவு தொகையை நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. எவ்வளவு தொகையை தரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த அமௌண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்ப SI = PNR/100 சரிங்களா. இந்த ஃபார்முலா தான் போட போறோம். அதே அசலுக்கு சரிங்களா, அதே அசல்னு தானே சொல்லியிருக்காங்க, 800 ரூபாய்க்கு தானே சொல்லியிருக்காங்க. சரி பாத்துருவோமா. சரி, அப்ப SI = PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிப்போம் சரிங்களா. முதல்ல பிரின்சிபல் நம்மளுக்கு இங்க எழுது அதே 800 ரூபாய் தான் சரிங்களா. அந்த 800 ரூபாய்க்கு 3 ஆண்டுகள்ல அதிகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 8% இருக்கையில நம்ம எவ்வளவு காசு நம்மளுக்கு தரப்போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இங்க 100 கேன்சல் பண்றோம், 8 × 8 64, 64 + 3. அவங்க என்னதான் கேட்டிருக்காங்க, தொகையை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு வட்டி எவ்வளவு அப்படிங்கறது தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 192 ரூபாய் சரிங்களா. அப்போ அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ SI + P தான ஃபார்முலா. நம்மளுக்கு SI 192 ரூபாய், அமௌண்ட் பிரின்சிபல் என்னது, பிரின்சிபல் 800 ரூபாய் சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டின கடைசி என்ன கிடைக்கும், 992 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. அதான் ஆன்சர், ஆப்ஷன் B தான் சரிங்களா. மேல பாருங்க, ஆப்ஷன் B சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். A table is sold for ₹414 at profit 15%. How much would it be cost அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட காஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா.
414 விற்கப்படும் ஒரு மேஜையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மேஜையோட விலை 100% இருந்திருக்கும். சரிங்களாங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லாபத்துக்கு விற்கிறேன்னு சொல்ற பேர்ல 15% லாபத்துக்கு வச்சு வித்திருக்காங்க. சரிங்களா? 15% லாபம் வச்சு வித்திருக்காங்க. அப்போ 100 + 15 115% அதை வித்திருக்காங்க. சரிங்களா? அப்போ விற்பனை விலை என்ன, 414 ரூபாய். சரிங்களா? அப்போ 115% 414 ரூபாய்க்கு அந்த மேஜையை வித்திருக்காங்க. அப்படி வித்தாங்க அப்படின்னா அவங்களோட வாங்கிய விலை என்னவாக இருக்கும், அந்த 100% என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? நேர்விகிதம் எதிர்விகிதம் படி போட்டோம் அப்படின்னா இங்க என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க என்னதான் ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். நீங்க சொல்லி பார்த்துக்கோங்க. கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா x × 115 = 100 × 414 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப x இங்க இருக்கட்டும், = 100 × 414. இங்க 115 வலது பக்கம் போகிற டிவைட் இருக்கும் 115. சரிங்களா? ஈரஞ்சா 10 0. இங்க ஈரஞ்சா 10 ஒரு 1 இருக்கும், 15 இருக்கும். அப்போ 3 × 5 = 15. சரிங்களா? 23 18 23 414. சரி, இப்போ கடைசியா இதுல என்னது 20 × 18 360. இதுதான் ஆன்சர். அப்ப வாங்கிய விலை 360, அவங்க வித்த விலை 414. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். From the following graph, find the percentage increase in the profit from the 2004 to 2005. சரிங்களா? இங்க தான் 2004 to 2005 இருக்கு இல்லையாங்க? இங்க தான் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ப்ராஃபிட் இன் லேக்ஸை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் இன் லேக்ல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 2004ல அவங்களோட லேக் 30 லட்சமா இருந்திருக்கு. சரிங்களா? 30 லட்சமா இருந்திருக்கும். சரிங்களா? சரி, 1 10 100,000 10,000 lakh 10 lakh 30 லட்சமா இருந்திருக்கும். சரிங்களா? 2005ல என்ன ஆயிருக்குங்க, 50 லட்சமா இருக்கு. சரி, 50 லட்சம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஆண்டு 2004ல இருந்து 2005க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தானே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா என்னது, தொகையில் ஏற்படும் மாற்றம் டிவைடட் பை அசல் இன்ட்டு 100. இதானே? அதாவது நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ இங்க நான் என்ன போடணும், முதல்ல நியூ வேல்யூ 50,000 போடணும். சரிங்களா? ஏன்னா இப்போ கிடைச்சிருக்கூடிய 2005ல கிடைச்சிருக்கூடிய அந்த ப்ராஃபிட் சரி 50 லட்சம் மைனஸ் 30 லட்சம், ஏன்னா 2004ல கிடைச்சது ஓல்டு வேல்யூ டிவைடட் பை திரும்ப என்னது அந்த 30 லட்சம் தான். சரிங்களா? ஓல்டு வேல்யூ இன்ட்டு 100 அந்த ஃபார்முலாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ 50 லட்சத்துல இருந்து 30 லட்சத்தை கழிச்சோம்னா 20 லட்சம் கிடைக்குமா, அது மேல நான் போட்டுக்கிட்டுமா? சரி, இங்க 20 லட்சம், இங்க 2, இங்க ஒரு 1 ஒரு 0 வரும். ஐயோ, 0 ரொம்ப எக்ஸ்ட்ராவா போட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குமா, இங்க 0 இங்க எல்லா 0 கேன்சல் ஆயிருமா, கடைசியா 2/3 இன்ட்டு 100 இருக்குமா. சரி, அப்போ இங்க நான் பெருக்கினேன் அப்படின்னா 200/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் இப்போ என்ன பண்ணணும், அதை கலப்பு பின்னமாக மாற்றணும் இல்லையா? சரி, அப்போ கலப்பு பின்னமாக மாத்தையில டிவைடு கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே தான் இருக்கும். சரிங்களாங்க? அப்போ 3 × 66 எனக்கு 198 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? 198 கூட 2 நான் கூட்டினேன் அப்படின்னா 200/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ 200/3 ஒண்ணுதான், 66 2/3 ஒண்ணுதான், ரெண்டுமே சேர்ந்தா ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.